விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 27/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:07 மணி வரை வளர்பிறை நவமி திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை தசமி திதியும், மாலை 3:24 மணி வரை புனர்பூசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களில் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரையும், மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையுள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சனியின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வர்த்தகம் வியாபாரம் சார்ந்த பணிகளை புதிதாக துவங்குவதற்கு உகந்த தினம். குறிப்பாக சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய விஐபிகளை சந்திக்க ஏற்ற தினம். புதிய ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு உகந்த தினம். இன்றைய நாளை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை என்ற முறையில் லோகமாதா மகாலட்சுமி தாயாரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் உண்டாகும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கெமிக்கல், ரசாயனம் என்று சொல்லக்கூடிய இது போன்றதொரு துறை அமைப்புகளில் புகழ் பெறுவதற்கான ஜாதக ரீதியாக சொல்லப்படுகிற கிரகம் இது. எந்த கிரகம் வலுப்பெற்றிருந்தால் மேற்சொன்ன துறைகளில் பெரிய அளவில் சாதனைகளை புரிய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே சனிதான் இதற்கெல்லாம் முக்கிய காரக கிரகமாக வருகிறார். தனிநபர் ஜாதகங்களில் சனி வலுப்பெற்றிருக்கின்ற அன்பர்கள் மேற்சொன்னதொரு உயரிய சூழலில் மிக உறுதியான முறையில் இருப்பார்கள் அப்படிங்கிறதும், அதில் புகழ் பெறுவார்கள் அப்படிங்கிறதும் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, நெடுநாளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் தடை நீங்கி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடக்கக்கூடிய தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக தடை தாமதங்கள் விலகப் போகிறது. எதிர்பாராமல் இருந்து வந்த சில காரிய தடைகள் நீங்கி காரிய அனுகூலமும் வெற்றியும் மிக மேன்மையாகவும் நிறைவாகவும் கிடைக்கப்பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கின்ற தினமாக அமையிருக்கிறது. எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். முக்கியமாக குருச்சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். பாசத்திற்காக எதையும் செய்வீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். எல்லோரையும் எளிதில் நம்பி விடுவீர்கள். மனிதநேயம் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு இன்றைய நாளில் மிக உயரியதான நிலையில் செயல்படுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வதும் கவனமாக செய்வதும் அனுகூலத்தை கொடுக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிகழும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான நபரை சந்தித்து அதன் மூலமாக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். பலவிதமான காரிய தடைகள் விலகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதன் மூலமாக மனசங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். தந்தையோடு இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஆர்வமும் லாபத்தன்மையும் மேம்படும். உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் இன்றைய நாளில் மதிக்கப்படுகிற தன்மைகள் நிறைவாக இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் நீங்கி வெற்றிகரமானதொரு நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக மேசத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக சூழல்கள் எந்த அளவில் இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் மிக உறுதியான வண்ணம் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி காட்டி புகழ் பெறக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசியின் முக்கிய கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. பொருளாதார நிலை மேலோங்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல்கள் உண்டு. இளைய சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் புகழ் பெறுகிற சூழல்கள் இருக்கிறது. நல்ல பெயர் வாங்குவதில் கூடுதல் கவனமாக இருப்பீர்கள். இன்றைய நாள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுத்து வெற்றி காணப் போகிறீர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமில்லாத காரியத்தில் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான வெற்றிகரமான சூழல்களும் ஏற்படும். பெரியவர்களை மதிப்பீர்கள். மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் அதிகமாக இருப்பீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் தன்னம்பிக்கை மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உருவாகும். தனக்குத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நிதி மேலாண்மை இயல்பாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. இரவு நேர வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த மெத்தன போக்கு மாறும். வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவுகள் வருகையால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சாதகமான தன்மைகள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு மேம்பட்ட அனுகூலத்தை கொடுக்கிற தினமாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கலகலப்பான சூழல் உள்ள தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், மிருகஸ்ரேச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக சூழல்கள் இன்றைய தினம் எப்படிப்பட்டது இருக்கிறது? விரும்பியது அனைத்தும் நிறைவாகவும் முழுமையாகவும் கிடைக்கக்கூடிய தினமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு உயர்வும் உற்சாகமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். ராசியிலேயே குரு பகவான், ராசியிலேயே தனாதிபதி சந்திரன், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பது தொழில் அமைப்புகளில் சற்று சிக்கலை கொடுக்கும். சூரியன் சனி எங்கு இணைந்தாலும் அந்த பாவகம் பாதிக்கப்படும் என்ற அமைப்பிலும், கூடுதலாக அவர்கள் 10ஆம் இடத்தில் இருப்பதால் இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இது போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. தந்தை மகன் உறவில் கூட சில விரிசல்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் அரசு துறையினர்களை விட்டு சற்று ஒதுங்கி விலகி இருப்பது நல்லது. குழந்தைகளால் அனுகூலமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். குலதெய்வ அனுகிரகம் நிறைவாக கிடைக்கும். வீடு, நிலம், வாகனம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும். அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். எவருக்கும் பயப்படாமல் திறமையாக செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களது தன்னம்பிக்கையின் காரணமாக வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் நல்லவிதமான முறையில் தோன்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு அதிகரிக்கும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்பின் தன்மைகள் ஏற்படும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பணவரவு நிறைவாக இருக்கும். வாகன யோகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது. தொழில் வியாபாரம் இயல்பாக இருக்கும்.
தொழில் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பெண்மணிகள் இன்றைய நாள் சாதனை புரிகின்ற நாளாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உத்வேகம் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாள் எல்லா வகையிலுமே எழுச்சியையும் மேம்பட்டதொரு நல்ல பலன்களையும் கொடுக்கிற தினமாக மிதுனத்திற்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில மேன்மைகள் பொருந்திய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் கவலைகள் பறந்தோடுகிற நாளாக அமையும். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் நல்லதொரு மேம்பட்ட சூழலில் இருக்க ராசிநாதன் அற்புதமான நிலையில் சிறப்பாக சஞ்சரிக்கிறார். விரய பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் சுப விரய செலவுகளே ஏற்படும். தனவரவும் நிறைவாக இருக்கும். சிக்கலும் சங்கடங்களும் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் சிந்தித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனையும் அனுகூலத்தையும் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி சிறப்பாக எதையும் செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்தே அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்வீர்கள். நிதானமாக இருப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், தெய்வ நம்பிக்கை போன்ற நிகழ்வுகளால் சந்தோஷமான சூழல்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உடல் மனதளவில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லாவிதமான வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மேன்மையாக இருக்கும். மனக்கலக்கம் விலகும். மற்றவர்களின் விமர்சனத்திற்கு சில நேரங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கின்ற வல்லமை தேவைப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தாரின் நட்பும் அனுகூலங்களும் மகிழ்ச்சியும் உருவாகும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கள் உருவாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் சிறப்பாக தொழில்துறையினருக்கு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய காரிய வெற்றி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், அனுகூலங்கள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் உயர்வுகளும் நிறைந்த நாளாக, மாற்றங்கள் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். குருவின் வீட்டில் இருப்பது அவருக்கு வலு. அதே நேரத்தில் சனியோடு இணைந்திருப்பது பலவீனம். கூடுதலாக ராசிக்கு சுப தொடர்புகள் இல்லை. செவ்வாய் மற்றும் புதன் கேதுவின் தொடர்போடு ராசி இருப்பது சற்று அனுகூலமில்லாத சூழலை கொடுக்கிறது. அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதும், லாபஸ்தானத்தில் குருச்சந்திரன் இருந்து குருச்சந்திர யோகத்தோடு சஞ்சரிப்பதுமான சூழல்ல சிம்மத்திற்கு சிக்கல்களை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். வீண் சண்டைகள் எதையும் விரும்ப மாட்டீர்கள். சகோதரர்களோடு அனுசரித்து போவீர்கள். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்துக் கொள்வீர்கள். எல்லோரிடமும் நிதானமாகவும் பக்குவமாகவும் நடப்பீர்கள். எதிர்பாராத அனுகூலங்கள் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். செல்கிற இடங்கள் அனைத்திலும் மரியாதையும் கௌரவமும் மேம்படும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உண்டு. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். காரிய தடை வீண் அலைச்சல்கள் விலகும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரம் நல்லவிதமான முறையில் முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் படிப்படியாக குறையும்.
எதிர்பார்த்த லாப சூழல்கள் நிறைவாக கிடைக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தொழில்துறையினர் சற்று கடினமாக உழைப்பது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழல் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடை நீங்கி வெற்றிகரமான அனுபவங்கள் வெளிப்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எல்லா வகையிலும் மேம்பட்டதான சூழலோடு நல்லதொரு உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதும், 8இல் சுக்கிரன் மறைந்திருப்பதும், 10இல் குரு சந்திரன் இணைந்திருப்பதும் எல்லா வகையிலுமே உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில சிறப்புகளோடு கூடிய தினமாக இருக்கும். அமைதியாக இருந்து கொண்டு அநேக விதமான காரியங்களை சாதிக்கும் குணத்தோடு இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். எதிலும் போராடி வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய முயற்சி அனைத்தும் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் உருவாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி சிறப்பாக முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பதற்கான தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் உசாராக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் நிதி மேலாண்மை ஓரளவு நிறைவாகவே இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயரும். இன்றைய நாள் குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள் விலகும். நிம்மதி குறைவு ஏற்படும். கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவதால் மட்டுமே சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகும். பெண்மணிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக இன்றைய நாள் கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லதொரு அனுகூலத்தை தருகிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய உத்வேகம் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியை ராசிநாதன் வலுத்து பார்ப்பதும், ராசியை குரு பகவான் வலுத்து தொடர்பு கொள்வதும் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் துலாம் ராசியினருக்கு அமைகிறது. நினைத்த திருமண யோக அமைப்புகள் உண்டு. மனதிற்கு பிடித்தமான வரன் அமையும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் இணைவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள் அனைத்தும் விலகும். ராசியினுடைய யோகர்கள் வலுப்பெற்றிருப்பது அனுகூலத்தை செய்யும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. எந்தவிதமான நிகழ்வுகளிலும் எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் பக்குவமாக செயலாற்றுவீர்கள். உங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என இன்றைய நாளில் நினைப்பீர்கள். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் அனுகூலத்தை தரும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள்.
எதிர்பார்த்த பணம் நல்லவிதமாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். எந்த காரியம் செய்தாலும் தாமதம் ஏற்படும். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக உத்தியோகத்துறை என்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியும் நினைத்தது நடக்கின்ற நாளாகவும் அனைத்திலும் மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக, துலாத்திற்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாத நாளாக, அன்பு மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேம்பட்டதானதொரு நல்ல சூழலோடு விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உதவிகளும் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குறிப்பாக குருச்சந்திரன் அபாரமாக சஞ்சரிப்பதும், சூரியன் சற்று சிக்கலான முறையில் இருப்பதால் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம். இளைய சகோதர உறவுகளோடு மன வருத்தங்கள் ஏற்படும். தந்தை மகன் உறவில் விரிசல் உருவாகும். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக யாரையும் நம்பி பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற நிகழ்வுகள் எதையும் செய்ய வேண்டாம். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்கி வரமாட்டீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் அனுகூலங்களும் நன்மைகளும் ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகும். எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். உயர்ந்த குணம் அதிகரிக்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். பணவரவு நல்லவிதமான முறையில் உண்டு. காரிய அனுகூலங்கள் ஏற்படும். மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நீண்ட நெடுநாளைய தடைகள் விலகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சிக்கல்கள் நீடிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். லாபம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமை விலகும். மகிழ்ச்சியான அணுகுமுறைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் லாபம் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அனுகூல முறைகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காணலாம் என்ற வகையில சிறப்போடு கூடிய கிரக மாற்றங்கள் உள்ள தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக லாபஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பதும், அதிர்ஷ்ட பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், ராசியை குருவும் சந்திரனும் வலுத்து பார்ப்பதும் போன்ற நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கூடுதலாக கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சங்கடமான அணுகுமுறைகள் விலகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு வாகனம் போன்ற நிகழ்வுகள் அனைத்திலும் சிக்கலான சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இரவு நேர வாகன பயணத்தில் நிதானமாக போவது நல்லது. புதிதாக சொத்து வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் விற்பது, பிரிப்பது, மாற்றுவதில் உஷாராக இருங்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் சற்று சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் உஷாராக இருப்பது நல்லது. யாரையும் நம்பி பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற வேண்டாம். குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளே சில நேரத்தில் சிக்கலாக அமையலாம். கவனத்தோடு இருப்பது நல்லது.
வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. மன நிம்மதியும் சுகமும் நிறைவாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான தன்மைகளும் உண்டு. பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்திசாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் உருவாகும். ஆன்மீக நாட்டம் மேம்படும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த முக்கியமாக மாணவர்கள், இளைஞர்கள், மற்றபடிக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் மேம்பட்ட சூழலில் நடக்கின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மதிப்பு மிகுந்த சூழலோடும் இன்றைய தினம் இருக்கும். மாற்றங்கள் கூடுதலாக இருக்கும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சுக்கிரன் திக்பலம் பெற்றிருப்பதும், குடும்ப பாவகத்தை குரு பார்ப்பதும், ராசிநாதன் மட்டும் சற்றே கடும் பலவீனமாக இருப்பதோடு தைரியம் தன்னம்பிக்கை குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருக்கிறது. இளைய சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை சற்று யோசித்து மேற்கொள்வது சிறப்பினை கொடுக்கும். எதிர்பாராத பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களை தரக்கூடிய சில நிகழ்வுகள் ஈடுபடுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவது சிறப்பு. குறிப்பாக அறிவார்ந்த சில செயல்பாடுகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட சூழலை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளராக இருப்பீர்கள். குறிப்பாக வீடு வாகன யோகம் உண்டு. பணவரவு இயல்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உருவாகும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையாக செயல்படுவீர்கள். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் டென்ஷனை உருவாக்கலாம். கவனமாக இருங்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துங்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். பெரியோர் ஆலோசனை வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் மாணவர்கள், இளைஞர்களுக்கு உகந்ததாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முழுமையான முறையில் கவலைகள் விலகும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் விலகுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக அனுகூல சஞ்சாரங்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? குறிக்கோள்களை வெற்றிகரமான வகையில் நடத்தக்கூடிய வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியோடு புதன், செவ்வாய், ராகு, குருவின் தொடர்பு இருப்பது புகழை மென்மேலும் சேர்க்கும். தனஸ்தானத்தில் ராசிநாதன் சனியோடு சூரியன் இணைந்திருப்பது கொடுக்கல் வாங்கல், குடும்ப உறவுகளுக்குள்ள சங்கடமான அனுபவங்கள், பிரிவு, சண்டை, மன வருத்தம் போன்ற சூழலை கொடுக்கும் என்ற முறையில் கூடுமானவரை அதிக கவனத்தோடு இருப்பது கும்பத்திற்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை குறைத்து அனைவரோடும் அனுசரித்து பழகுவது அனைத்திலும் மேம்பட்டதொரு நிறைவான சூழலை கொடுக்கும். எந்த ஒரு செயல்பாடிலும் அவசரப்படாமல் நிதானமாக பக்குவமாக செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான மேம்பட்ட வெற்றி கிடைக்கும். ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதால தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், கீர்த்தி உருவாகும். உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவதில் கூடுதல் ஆர்வம் செலுத்துவீர்கள்.
இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்களின் மீது ஆர்வமும் விருப்பமும் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பால் மற்றவர்களை இன்றைய தினம் வாழ வைப்பீர்கள். குறிப்பாக தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். எனவே எதிலும் மிகுந்த கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர்களுக்கு அனுசரித்து போய் சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவு உருவாகும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் உசாராக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. இன்றைய தினம் பெண்மணிகள் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சாதகமான அணுகுமுறைகள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் நிறைவான அனுகூலத்தையும் பெறக்கூடிய தினமாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? எல்லோரையும் உற்சாகப்படுத்துகின்ற வகையில உறுதியான தன்மைகள் நிறைந்த நாளாக மீனத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். குருச்சந்திர யோகத்தோடு ராசிநாதன் கேந்திர வலுவோடு இருப்பதும், குடும்பதன வாக்கு பாவகத்தில் நேற்றைய தினம் முதல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், ராசி கடும் பலவீனத்தோடு இருக்கிறது. ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மனநிலை நிம்மதியாக இருக்காது. தந்தை மகன் உறவில் சிக்கலான சூழல் ஏற்படும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்கள், தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிற மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் சில இடர்பாடான சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இந்த சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது எல்லா வகையிலும் ராசியிலேயே சில இடர்பாடுகளையும் சங்கடமான சூழல்களையும் ஏற்படுத்தும். அனைவரையும் அனுசரித்து போவது, விட்டு கொடுத்து போவது அனுகூலத்தை தரும். அதே நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளியூர் வெளிமாநில பயணங்களின் மூலமாக அனுகூலங்களும் மிக நிறைவாக ஏற்படும். மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் விரைவான முறையில் நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மற்றவர்களிடம் அனுசரித்து போக பழகிக் கொள்வது நல்லது. அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலோடு எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லாவிதமான அனுகூலங்களும் கிடைக்கும். ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த டென்ஷன் விலகும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களில் சிக்கலான சூழல்கள் ஏற்படும். உஷாராக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். குடும்ப உறவுகளோடு தன்மையாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உறவுகள் வருகையால வீட்டில் சந்தோஷம் மேம்படும். பெண்மணிகள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செய்தால் நிறைவான வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் விவசாயிகளுக்கு சற்று சிக்கலான அனுபவங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். கலைத்துறை அன்பர்கள், அரசியல்வாதிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்குமான அனைத்து செயல்பாடுகளிலும் கூடுதல் முயற்சி தேவைப்படுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.